தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 3/5/2025. கடந்த வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம். ரொம்ப சுலபமான ஒரு தலைப்பு தான் இல்லையா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறது வல்லினம் மிகா இடங்கள். பொதுவாகவே இந்த வல்லினம் அப்படின்றது தமிழை பொறுத்த மட்டுக்கும் இலக்கியங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பழங்காலத்தில் இருந்த அந்த சொல்லாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த வல்லின எழுத்துக்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஏன்னா மெல்லின எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். வல்லின எழுத்துக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா தான் இருக்குது, வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்குது. அது கடந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலிமைக்கான அடையாளங்களாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நாம் இலக்கியங்களில் படிக்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகள்லாம் பிறந்தா, அதாவது இறந்து பிறந்தா வாளால் நெஞ்ச கீறி புதைச்சிருவாங்க அப்படின்னு, அப்பேற்பட்ட வீர தீரம் வாய்ந்த ஒரு குடி தமிழ் குடியாக இருந்துச்சு அப்படின்னு நாம் படிக்கிறோம் இல்லையா. இப்போது ஆண் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் இந்த வல்லின எழுத்தில் துவங்கக்கூடிய எழுத்துக்களோடு துவங்கக்கூடிய பெயர்களாக தான் இடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் மென்மையானவர்கள், ஆண்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு அப்போவே பிரிச்சுட்டாங்களா, ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஒரு சமூக பார்வையில் வீட்டுக்கான முழு பொறுப்பையும் பெண் எடுத்துக்கிட்டா, நாட்டுக்கான முழு பொறுப்பையும் ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு இடையில் போட்டி இல்லை, விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இல்லறமானது கட்டமைக்கப்பட்டது. அதனால் வாழ்க்கை, அந்த சூழல் அப்படின்றது ரொம்ப சுபிட்சமாக இருந்துச்சு. ஆனால் அது கடந்து இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில் என்றைக்கு போட்டி அப்படின்றது துவங்குச்சோ, இப்போ காலப்போக்கில் அது வேறு மாதிரி திசை மாறி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அப்போ அந்த வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பின்னாடி தேட ஆரம்பித்தா நிறைய ஆராய்ச்சி இதுக்கு பின்னாடி பண்ணலாம். அந்தளவுக்கு சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியதான் அந்த வல்லினம் அப்படின்றது. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதற்கு மிக முக்கியமான ஒரு அச்சாணி இந்த வல்லின எழுத்து அப்படின்னு சொல்லலாம். தமிழ் இலக்கணம்லாம் தெரியாமல் இந்த வல்லின எழுத்து இல்லாமல் ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தியே இருக்காது, ஒரு மேலோட்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு திருப்தி தரக்கூடிய, மொழிக்கே திருப்தி தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பங்கு இந்த வல்லின எழுத்துக்கு உண்டு. அதனால் அது கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனால் இது பயன்படுத்தாமல் இருக்கிறப்ப சில வார்த்தைகளினுடைய பொருளையே அப்படியே மாற்றலாம். அதைத்தான் நாம் இந்த தலைப்புக்கு கீழே பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க, வல்லினம் மிகாத இடங்கள், அதாவது மிகுந்து வராத இடங்கள். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கத்தி கொண்டு வந்தான் அப்படின்றதுக்கும் கத்தி கொண்டு வந்தான் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறது தான். படத்தில் கூட நகைச்சுவையாக சொல்லுவாங்க, குத்துனா கத்திடுவேன், கத்துனா குத்திடுவேன் அப்படின்ட்டு இல்லையா. இப்போ வார்த்தையில் இருக்கக்கூடிய சின்ன மாற்றம் தான் அந்த எதுகை மோனை அமைப்பு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணிடுது. அதே மாதிரி இந்த வல்லின எழுத்து அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணிடுது. என்ன சொல்கிறாங்க, கத்தி அப்படின்றது என்னது, ஒரு ஆயுதம், ஒரு கருவியை சொல்லுது. இந்த இடத்துல கத்தி கொண்டு வந்தான் அப்படின்றது என்னது, ஒரு வினை சொல்லாயிடுது இல்லையா. ஸ்க்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அலறிட்டு வர்றது, கத்திட்டு வர்றது, அந்த மாதிரி மாறிடுது. அப்போ இந்த வல்லின எழுத்து பயன்பாடு அப்படின்றது முழுமையான அளவில் அந்த சொற்றொடரினுடைய அர்த்தத்தையே மாற்றக்கூடிய பண்பை பெற்றுருது. அதனால் எங்கே இது வரணும், எங்கே வரக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த 2 பகுதிகள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, நாம் பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகாத இடங்களை அறிவது இன்றியமையாததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அது முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்தெந்த இடத்துல வராது அப்படின்னு ஒரு பட்டியல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன விதிகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள், அதையும் நம்ம பார்த்துடலாம். வினை முற்றுக்களின் முன் வல்லினம் மிகாது, பறந்தன, பறவைகள் வந்தன, கூட்டம், சில எடுத்துக்காட்டுகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வினை முற்றுக்கள் அப்படின்னா என்ன, முற்று பெற்ற ஒரு வினை அப்படின்னு அதை அர்த்தப்படுத்திக்கலாமா இல்லையா. ஸோ இப்போ வினை முற்றுக்களின் பின் வல்லினமானது மிகுந்து வராது, பறந்தன பறவைகள் அப்படிங்கிறது தான். சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கொடுத்துருக்கக்கூடிய விதிக்கு மிக சரியாக பொருந்தி வராது. ஏன் அப்படின்னா இந்த வல்லின மிகா இடங்கள் படித்ததும் சரி, இதுக்கு முன்னாடி புணர்ச்சி விதிகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, மொழி பற்றின ஒரு புரிதல் நமக்கு நிச்சயமாக வேணும் இந்த விதிகளை மனப்பாடம் பண்ணுறது கடந்து. அதனால தான் ஏற்கனவே நம்ம நிறைய நேரத்தில் சொன்னோம், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிச்சுட்டு தான் விதிகளை படிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ எல்லா வார்த்தையிலையும் கொண்டு போய் விதிகளை கொண்டு போய் திணிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த வார்த்தையை படிக்கும்போது புத்தகத்தில் இது இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க, இது இப்படி தான் வரும் அப்படின்ற அடையாளப்படுத்துதல் நமக்கு தெரியணும். நிச்சயமாக ஆராய்ச்சி அப்படின்றது பண்ணலாம். தேர்வு நோக்கில் இந்த விஷயங்களை அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பின்னோக்கி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்ற தேடலை நாம் துவங்கலாம். அப்போ தேர்வு நோக்கில் படிக்கும்போது என்னென்ன படிக்கணுமோ அதை டக்குன்னு நாம் படித்து வச்சுக்கணும். அந்த வகையில் இங்கே நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். அது, இது, அவை, இவை என்னும் சுட்டுப்பெயர்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? சுட்டி காண்பிக்க உதவுது அப்படின்றது தான் இல்லையா? சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு என்னென்னலாம் படிச்சிருப்போம்? ஆ, இ, உ அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? எது, எவை என்னும் வினாச்சொற்களின் பின்னும் வல்லினமானது மிகாது. அதற்கான எடுத்துக்காட்டு அது கூட்டல் பறந்தது, அது பறந்தது, அவை பறந்தன, எது தங்கம், எவை சென்றன, இவை சட்டைகள், இது சட்டி, அது செய், இது கான், எது காண்பாய், எவை தவறுகள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க நமக்கு இல்லையா? அடுத்து பாருங்க, வினா எழுத்துக்கள் அப்படின்ட்டு ஆ, ஏ, ஓ பின் வல்லினம் மிகாது அப்படின்றாங்க. இந்த ஆ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லையா? அவனா இவனா, அப்போ இது வினா எழுத்து. அவனே, ஏ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எந்த சொல் கூட சேருதோ அது அழுத்தம் கொடுத்துரும். அவன்தான், அவனே தான் செய்தான், நே அப்படின்னு வருது இல்லை, அவனே அப்படின்ற மாதிரி. அல்லது இவனே அப்படின்னு பயந்துறப்போ ஏ அப்படின்ற வார்த்தை எந்த சொற்கள் கூட சேருதோ அந்த இடத்துல என்னது பிறந்துடும்? அழுத்தம் பிறந்துடும். ஆனால் தற்கால மொழியில் இந்த ஏக்கு பதிலாக என்ன வார்த்தை நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம்? தான், அவனே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவன் தான் அப்படின்றதும் இல்லையா? இலக்கணத்தில் இது இன்னொரு பகுதியில் நமக்கு வரும். கூற்று காரணம் அப்படின்ற கேள்வியை பொறுத்த மட்டுக்கும் இந்த ஏ அப்படின்ற எழுத்தை மட்டும் வச்சு நாம் இப்போ சொன்ன அந்த 2 வாசகங்கள் கொடுத்துருப்பாங்க, சரியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏ அப்படின்ற எழுத்து எந்த சொற்கள் கூட சேர்ந்தாலும் அந்த இடத்துல என்னது பிறந்துடும்? அழுத்தம் பிறந்துடும் இல்லையா? பறவை ஏ அப்படின்னா அது பறவை தான், வேறு எதுவும் கிடையாது இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல பறவை தான் அப்படின்னு, ஏக்கு பதிலாக என்ன வார்த்தை வந்துருச்சு? தான் வந்துருச்சு. அப்போ வழக்கு மொழியில் ஏ அப்படின்ற எழுத்திற்கு பதிலாக தான் அப்படின்ற ஒரு இடைச்சொல் மாதிரி அதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? இந்த வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்றாங்க. அவனா சென்றான், அவனோ பேசினான், அவனே சிரித்தான் அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள், எழுவாய். எழுவாய்னா என்னது? நவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு இடம் அல்லது ஒரு நபர், ஒரு உயிரினம், ஏதாவது ஒரு பெயரை குறிக்கக்கூடியது தான் என்னது? எழுவாய். ஒரு சொற்றொடரினுடைய அடிப்படையாக அமையக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு பின்னாடி வல்லின எழுத்தானது மிகுந்து வராது. மலர் பூத்தது, வண்டு பறந்தது, கண்ணகி பார்த்தாள், தங்கை கேட்டாள், பூவிழி தந்தாள் அப்படின்றது தான் இல்லையா? இப்போ இந்த பூவிழி அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. இது என்ன? இந்த சொல்லுக்கு ஒரு இலக்கண குறிப்பு எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம்? பூ போன்ற வெளிகள் இல்லையா? உவமை தானே இது, அடையாளப்படுத்த தெரியணும். நிறைய எடுத்துக்காட்டுகள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் கடந்து நமக்கு நாமே கேட்டுக்கிட்டால் அந்த பகுதியில் நாம் கொஞ்சம் தெளிவாயிடலாம் அப்படின்றது தான், சரியா? ஸோ தொடர்ந்து அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். குதிரை தாண்டியது, கிளி பேசும், தம்பி படித்தான், யானை பிளிரியது அப்படின்றது தான். மரபு சொற்றொடர் அப்படின்ற பகுதியிலையுமே இதை நம்ம படிப்போம் இல்லையா? ஒலி குறிப்புகள் அப்படின்றதுல நமக்கு வரும். ஒவ்வொரு மிருகங்களும் எழுப்பக்கூடிய சத்தங்கள் எந்த மாதிரி தமிழில் குறிப்பிடப்படுது, அதே மாதிரி அவங்களுடைய இளம்பருவம் அப்படின்றது எந்த மாதிரி குறிப்பிடப்படுது. புலிப்பறல், சிங்கக்குருளை அப்படின்லாம் படிப்போம் இல்லையா? அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். அத்தனை, இத்தனை, எத்தனை என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. எப்படி? அத்தனை படங்கள், இத்தனை பறவைகள், எத்தனை காக்கைகள், எத்தனை கேள்விகள் அப்படின்றது தான். அடுத்து பாருங்க, வினைத்தொகை. இலக்கண குறிப்பிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். வினைத்தொகையின் பின் வல்லினம் மிகாது அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? எடுத்துக்காட்டு பாருங்க. ஊறுகாய், சுடுசோறு, விடுகணை, விரிசுடர், தோய் தயிர், பாய்புலி, எழுதுபொருள், வளர்பிறை, குடி தண்ணீர், ஆடுகளை, நம்ம பாட்டுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். வினைத்தொகையை பொறுத்த மட்டுக்கும் அந்த வார்த்தை உச்சரிக்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இலக்கண குறிப்புலலாம் படிக்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு வேகத்தை
நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் இருக்குது அப்படின்னா அந்த சொற்றொடரினுடைய வேகத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த வினைத்தொகை அப்படின்றது இருக்கும். அதனுடைய வீரியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தையை மட்டும் பாருங்களேன். ஊறு அதனுடைய தன்மையை சொல்லுது. சுடு, விடு, விரி, தோய், பாய், எழுது, வளர். பார்த்தீங்களா, அதனுடைய தன்மையை விவரிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்க, உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா என்ன? தொகைனாலே மறைந்து வருதல். அப்போ அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கும். காயும் கனியும் அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கும் தொகை அப்படின்றது. அப்போ தொகைனா அப்படின்ற சொல் மறைஞ்சிருது, இடைச்சொல் அப்படின்றது மறைஞ்சிருது. அப்புறம் எப்படி வல்லினம் அந்த இடத்துல மிகுந்து வரும் இல்லையா? காய்கனி, கல்வி கேள்வி, தாய் தந்தை, முத்துப்பவளம், வெற்றிலை பாக்கு. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தொகையில் பெரும்பாலும் தொகைன்னு வந்துட்டாலே வல்லினம் மிகாது. ஒரு சில எடுத்துக்காட்டுகளில் மட்டும்தான் வல்லினம் மிகுந்து வர்ற மாதிரி நம்ம அடையாளப்படுத்தலாம். 2ஆம் 3ஆம் 4ஆம் வேற்றுமை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? வேற்றுமையை பொறுத்த மட்டும் ஐ, ஆல், கு, இன், அது, கண். தமிழை கற்றார் அப்படின்றது தான் மறைஞ்சு நமக்கு எப்படி வந்திருக்குது? தமிழ் கற்றார். கைகளால் தட்டு அப்படின்றது தான் கைதட்டு. வீட்டிற்கு சென்றால், வீடு சென்றால். இலையை பறித்தேன், இலை பறித்தேன். காயை தின்றேன், காய் தின்றேன் அப்படின்றது தான். 3ஆம் வேற்றுமை உருபுகளின் பின் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலை, உருபுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3ஆம் வேற்றுமையை பொறுத்த மட்டும் என்னெல்லாம் வரும்? ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படின்றது தான் இல்லையா? ஆள் மட்டும்தான் நாம் சொல்லும்போது சொல்லுவோம். ஆனால் இலக்கணத்தில் படிக்கும்போது தான் மற்றதையும் நாம் சேர்த்து படிப்போம். வேற்றுமை தொகையில் ஆள், ஆண், ஒடு, ஓடு. இந்த ஒடு, ஓடு அப்படின்றது என்ன பொருளில் வரும்? உடனிகழ்ச்சி பொருளில் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தாயோடு தந்தை வந்தான் அப்படின்ற மாதிரி இல்லையா? தந்தையோடு மகன் வந்தான். அப்போ ஒடு, ஓடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உடனிகழ்ச்சி பொருள் அப்படின்னு அந்த இடத்துல அடையாளப்படுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இந்த இடத்துல எனக்கு வல்லினமானது மிகுந்து வரல. கபிலரோடு பரணர், இந்த இடத்துலையுமே எனக்கு மிகுந்து வரல. சரி, இதை நான் தொகையாக எழுதணும். 3ஆம் வேற்றுமை தொகையை அங்கே உட்புகுத்தி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவேன்? அந்த ஓடு அப்படின்ற உருவு மறைஞ்சிரும். எப்படி எழுதுவேன்? கபில பரணர். இதை எடுத்துக்காட்டு நம்ம புத்தக பகுதியிலே இருக்குது, கேள்வி பகுதிகள்லையும் நமக்கு கேட்பாங்க இல்லையா? இப்போ வேற்றுமை தொகைன்னா என்ன, உருபுன்னா என்ன அப்படின்றதுல தெளிவுபட இருக்கணும். எந்த வேற்றுமைக்கு எந்த வார்த்தை உருவாக வரும் அப்படின்னு அடையாளப்படுத்த தெரியணும். அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு பார்த்தோம். எடுத்துக்காட்டு 8 தொகை 10 பாட்டு. இங்கே அதற்கு அப்படியே எதிர்மறை தான். 8, 10 தவிர எந்த எண்களுக்கு பின்னும் வல்லினம் மிகாதுன்ட்டாங்க. 1 கொடு, 2 பேர், 1 புத்தகம், 3 கோடி அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. 10வது பாருங்க, வியங்கோள் வினைமுற்று. வாழ்த்துதல், வேண்டல், வைதல் அப்படிப்பட்ட அடிப்படையான பொருட்களில் உருவாகக்கூடிய ஒரு வினைமுற்று அப்படின்னு பார்த்துருக்குறோம் இல்லையா? வாழ்க, வாழ்த்துதலில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வாழ்க தமிழ், வாழிய பல்லாண்டு அப்படின்றது தான் இல்லையா? உளிக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதுலேயுமே நமக்கு வல்லினமானது மிகுந்து வரப்போகிறது இல்லை, செய்க மிகுந்து வரப்போகிறது இல்லை இல்லையா? 11வது பாருங்கள், இரட்டை கிளவி அடுக்கு தொடர் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை கிளவி அப்படின்னு பார்த்தோன்னா பிரித்து பார்த்தா நமக்கு அர்த்தம் தராது. அடுக்கு தொடரில் பிரித்து பார்த்தா நமக்கு அர்த்தம் தரும். உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அது அடையாளப்படுத்தப்படுது. 2 முதல் 4 முறை அடுக்கி வரும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஒரு சின்ன அட்டவணை கொடுத்துருப்பாங்க. இந்த வேறுபாடுகள் படிக்கிறதுல இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை எடுத்துக்காட்ட நாம் படிக்கும்போதே தெரியும். அதில் வல்லினமானது மிகுந்து வராது. மலமலன்னு வெள்ளம் வந்துச்சு, சடச்சடன்னு மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் என்ன? அந்த தன்மையை விவரிக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த சொல்லாடல் அப்படின்றது ஒவ்வொரு மாவட்ட தமிழுக்கும் மாறிடும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லக்கூடிய வார்த்தை அடிப்படையான பயன்பாடு அப்படின்றதே மொத்தமாக மாறும். செருப்பு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மாவட்டமாக இருந்தால் போய் செருப்பு மிதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போய் மிதிச்சுட்டு வர்றதில்லை, போட்டுட்டு வர்றது தான். அப்போ அது ஒரு மாவட்டம், சேலம் பக்கம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து பேசக்கூடிய மொழிக்கும் ஒவ்வொரு அழகியல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மொழியும் எதற்கும் சளைச்சதில்லை அப்படின்னு அந்த இடத்துல நாம் சொல்லணும். அப்போ அந்த அழகியலை தேர்ந்தெடுத்து அதை மெச்சுற அளவுக்கான ஒரு பண்பை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் என்ன சொல்கிறாங்க? வல்லினமானது
மிகுந்து வராது. சல சல, பாம்பு பாம்பு, கட கட அப்படின்றது தான். இந்த உணர்ச்சியின் அடிப்படையிலேயே வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேறுபடும். தென்னக பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னா, தீயா இருந்துச்சு அப்படிம்பாங்க. தீயா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அவ்வளவு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வார்த்தைக்கும் பயங்கரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு ஒரு ஆனுவல் டே ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுது, எப்படி ஆடிச்சு அப்படின்னு கேட்டால் பயங்கரமாக ஆடிச்சு. அப்போ பயங்கரம் அப்படின்ற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லை. ஆனால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லை. தூத்துக்குடி பக்கம்னா திரைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு பகுதியிலையுமே அந்த உணர்வின் காரணமாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் நிறைய வித்தியாசம் இருக்கும். 12வது பாருங்கள், ஏற்கனவே பார்த்தோம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர பிற பெயரெச்சங்களில் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்துருப்போம் இல்லையா? என்ன சொல்லியிருப்பாங்க? ஓடா குதிரை அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது? வல்லினமானது மிகுந்து வந்திருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க? அது தவிர்த்து பிற பெயரெச்சங்கள். கற்ற சிறுவன், இது எச்சச்சொல், இதை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் வந்ததுனால இது பெயரெச்சமாச்சு. இதில் எனக்கு வல்லினமானது மிகுந்து வரலை. கற்ற சிறுவன், சிறிய பெண், அவ்வளோதான். 13வது பாருங்க, விழித்தொடரை அடுத்து வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. விழித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைத்தல். நண்பா வா அப்படின்றது என்னது? விழித்தல் தான், அழைத்தல். முருகா கேள், எனக்கு வல்லினம் மிகுந்து வரல. கண்ணா சொல், கிளியே தா, மகளே தா, எந்த இடத்துலையுமே எனக்கு வல்லினமானது மிகுந்து வரல. மேலே கற்ற பாடம் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் எதிர்மறை பெயரெச்சம்ன்றாங்க. ஒரு நெகட்டிவிட்டி, படிக்காத பாடம், எழுதாத பாடல், இதுலையுமே எனக்கு என்ன வராது? வல்லினமானது மிகுந்து வராது. அடுத்து பாருங்கள், உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. உகரத்தில் 2 முடியுது. ஞஞன நம்மன மெல்லினம் இல்லையா? கசட தபர வல்லினம், ஞஞன நம்மன மெல்லினம், எரள வளல இடையினம். அதனால தான் இது மென்தொடர் குற்றியல் உகரத்துக்கான எடுத்துக்காட்டாகவும் இடைத்தொடர் குற்றியல் உகரத்துக்கான எடுத்துக்காட்டாகவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2லையுமே எனக்கு என்ன ஆகலை? வல்லினம் மிகுந்து வரல. தின்று தீர்த்தான் செய்து பார்த்தாள். 100ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. தொகைக்கு எதிர்மறை தான் என்னது? வேற்றுமை விரி. அப்போ அண்ணனோடு நோடு ஓடு அப்படின்றது எதற்குரிய உருபு? 3ஆம் வேற்றுமைக்கான உருபு. அது அப்படின்றது 6ஆம் வேற்றுமைக்கான உருபு. அண்ணனோடு போ, எனது சட்டை. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. மேலே ஏற்கனவே பார்த்தது தான், தைத்த சட்டை, வந்த சிரிப்பு. அடுத்து பாருங்க, படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஒரு பொதுவான ஒரு குறிப்பாக தான் இதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அன்று சொன்னார், அவராவது, தருவதாவது, யாரடா சொல் அப்படின்ற சொற்களுக்கு பின்னால்லாம் வல்லினமானது மிகுந்து வராது. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அப்போ இந்த சொற்கள்லாம் போட்டு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நமக்கே தெரியும் இல்லையா இதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஐடியாவுக்கு தான் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வார்த்தையை பார்த்து நமக்கு அடையாளம் படுத்த தெரியணும் இல்லையா? அப்போ வார்த்தைகள் தான் நமக்கு பழகணும். அதுக்கு நிறையா வாசிப்பு பழக்கம் அப்படின்றத நாம் கொண்டு வரணும். அதைத்தான் கொண்டு போய் இந்த விதியில் ஒப்பிட்டு பார்த்து சரியா தவறா அப்படின்னு போடணுமே தவிர 22 விதி 25 விதி இருக்குன்னா அம்புட்டையும் போட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு பெரியது, இவ்வாறு பேசினான், நாளைய செய்தி. 3ஆம் 5 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. நிலைமொழி உயர்தனையாய், நிலைமொழினா என்ன? முதல்ல வரக்கூடியது எழுவாயாக இருக்குது இல்லையா? உயர்தனையாக அமையும் போது வல்லினம் மிகாது. தலைவி கூற்று, தொண்டர் படை. அப்போது அக்ரிணையாக இருந்தால் மாடு கூட்டல் கொட்டகை, மாட்டு கொட்டகை அப்படின்னு ஆகும் இல்லையா? அப்போ அதையும் நாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், உரிச்சொற்றொடர். சால தவ தட குல தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் சால சிறந்தது அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா? அது இந்த 4ஐயும் தவிர்த்து ஏனைய சொற்களின் பின்
வல்லினமானது மிகுந்து வராது அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க. உருபொருள் நனிதின்றான் கடிகாவல். கடிகாவல் அப்படின்னா என்ன? மிகுந்த காவல் மிகுந்த நகரம், கடிநகர் அப்படின்னு நாம் படிக்கிறோம் இல்லையா? நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஏற்கனவே நம்ம சொன்னதான், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான் சரி இல்லையா? ஆனால் இந்த வாழ்த்துக்கள்னு சொன்னால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் நிறைய நேரங்களில். அப்போ வாழ்த்துகள், பொருள்கள், கருத்துகள் அப்படின்றது தான் சரி. இதை என்ன சொல்கிறாங்க? அக்ரிணை பன்மை விகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு விகுதிகள் வராது. பைகள், கைகள் ஓரெழுத்து ஒரு மொழியாக நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி சில பல எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. சில பூக்கள், பல குடிசைகள், இதெல்லாமே என்னது? வல்லினம் மிகாத இடங்கள். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகாமல் வருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இது தவிர்த்து நீங்கள் நிறைய விதிகள் எழுதலாம், நிறைய சொற்கள் அடையாளப்படுத்தலாம். அப்போ 26 விதி இருக்குன்னா 26 விதி தான் அப்படின்னு இதில் முக்கியம் கிடையாது. சொற்களை நமக்கு அடையாளப்படுத்த தெரியணும். சொற்களை சொல்லும் பொழுது வருமா வராதா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். அதற்கு வாசிப்பு பழக்கம் அப்படின்றது நிச்சயமாக தேவை. புத்தகத்தை முழுமையாக தெளிவுபட வாசிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க. அது கடந்து அந்த வார்த்தையை கொண்டு போய் தான் அந்த விதியில் ஒப்பிட்டு பார்க்கணும். சரியா? அப்போ கேள்வியாக அந்த விதி இருக்கிறப்ப ஒரு வார்த்தையை நாம் தேர்ந்தெடுத்து ஒப்பிட்டு பார்த்து சரியா தவறா அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணி நாம் சரியான பதில் அளித்திடலாம். தொடர்ந்து பார்க்கக்கூடியது என்னது? மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மெய்மயக்கம்? மெய்னா என்ன? மெய்யெழுத்து ஒரு 18 எழுத்து இருக்குது இல்லையா? அப்போ அதை வச்சு தான் ஏதோ நமக்கு சொல்ல வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதைப் போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறிய பயன்படுத்தவும் உதவுகின்றன. சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அடுத்தடுத்து வரும்? ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா? மகிழ்ச்சி வந்திருக்குதா? 2 தடவை வந்திருக்குதா? 3வது எந்த எழுத்தை எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? 3 முறை எனக்கு வந்திருக்கு இல்லையா? எப்படி பிரிக்கலாம்? சரி, என்ன சொல்கிறாங்க? மொழிக்கு முதலில் வரக்கூடிய இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மொழினா நமக்கு என்னது? சொல்லுதான். சொல்லத்தான் மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க. மொழினா லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஓட்டத்துக்கு போயிடக்கூடாது இல்லையா? அப்போ இந்த மெய்மயக்கம் ஒரு 2 வகையாக இருக்குது. உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலைன்னா என்னன்னு பார்த்துடலாமா? சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து வந்தால் அதுதான் என்னது? உடல்நிலை மெய்மயக்கம். தமிழில் இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். கசட தபர அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அதில் 4 வல்லின எழுத்துக்கள் மட்டும் நமக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும், பிற எழுத்துக்கள் வராது அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டாக என்னது? பக்கம் எனக்கு பிரிக்கிறப்ப 2 இக்கு அடுத்தடுத்து வருது இல்லையா? அதே மாதிரி மற்ற எழுத்துக்களுக்கான எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்குறாங்க. அச்சம், சரியா? 2 இச்சு வருதா? இச்சு கூட்டல் ஆன்னு பிரிக்கிறப்ப. மொத்தம், அப்பம், எச்சம், சாத்தன், கப்பம், இந்த நிறைய எடுத்துக்காட்டுகள் நாமளே எழுதலாம். சரி, ஒரே எழுத்து வந்தால் எனக்கு உடல்நிலை மெய்மயக்கம். அப்போ வேறு எழுத்துக்கள் வந்தால் அதுதான் என்னது? வேற்றுநிலை மெய்மயக்கம். அங்கே 4 எழுத்துக்கள் உடல்நிலை மெய் எழுத்துக்களுக்கு என்ன மயக்கத்துக்கு என்னது பார்த்தோம்? இக்கு, இச்சு, இத்து, இப்பு. அதே மாதிரி வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு ஒரு 2 எழுத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னது? ரகரமும் லகரமும். இர், இல் ஆகிய 2 மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்போ உடல்நிலைக்கும் வேற்றுநிலைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. எடுத்துக்காட்டு பாருங்க. தேர்தல், இருக்கு அப்புறம் எனக்கு என்ன எழுத்து? வேறு எழுத்து வந்திருக்குது. இத்து குட்டல் ஆண் தான் பிரிப்போம் இல்லையா? இங்கே என்னது வந்திருக்கு? இருக்கு அப்புறம் இவ்வு, இங்கே இருக்கு அப்புறம் இப்பு. அடையாளப்படுத்த தெரியுதா? இங்கேயுமே இப்பு வந்திருக்குது, இங்கே இக்கு வந்திருக்குது, இங்கேயுமே இல்லுக்கு அப்புறம் இக்கு வந்திருக்குது இல்லையா? ஸோ அப்போ இது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இரு, இல்லு எல்லா எழுத்துக்களை பற்றியும் நமக்கு
ஒரு பொதுவான சொற்றொடர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஒப்பீடு மாதிரி. இக்கு, இச்சு, இப்பு, இத்து, இரு, இல்லு ஆகிய ஆறனையும் தவிர்த்த ஏனைய 12 மெய்களும், மொத்தம் 18, அதில் 6 இங்கே வந்துட்டாங்க இல்லையா? மற்ற 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும் இல்லையா? ஸோ அதையுமே மெய்மயக்கம் அப்படின்னு தான் நாம் கருதணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் நமக்கு சொல்கிறது. அப்போ இக்கு, இச்சு, இத்து, இப்பு உடல்நிலை மெய்மயக்கம், இர்ரும் இல்லும் வேற்றுநிலை மெய்மயக்கம். இது தவிர்த்த மற்ற எழுத்துக்கள் எனக்கு உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு இங்கே இட்டு இட்டு வந்திருக்கு, இங்கே இட்டு இச்சு வந்திருக்கு வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு. அப்போ இதே மாதிரி தான் எல்லா எடுத்துக்காட்டுகளும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒப்பிட்டு ரொம்ப சுலபமாக பார்த்துடலாம், அடிப்படையான தலைப்பு தான். சரி, ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம்னா என்ன? அந்த வார்த்தையை வச்சே பார்க்கலாம் இல்லையா? அப்போ 2 மெய்யெழுத்து அடுத்தடுத்து வர்றதா? கிடையாது. ஈரொற்றுன்னா 2, ஈர்னா சரியா? ஈர்னா 2, ஈர் ஒற்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஈர் இது, இதோட ஒற்று. அப்போ 3 மெய்யெழுத்துக்கள் எனக்கு தொடர்ந்து வருது. தனிச்சொற்களிலோ கூட்டுச்சொற்களிலோ சொற்களின் ஈ, இர், இல் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள், 3 மெய்களாக மயங்கி வரும். எப்படி? காய்ச்சல்ல ஈ வந்திருக்கு, இச்சு வந்திருக்கு, அடுத்து ஒரு இச்சு. தேர்காலில் இரு வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு, அடுத்து ஒரு இக்கு. கால் புணர்ச்சியில் இரு வந்திருக்கு, இச்சு வந்திருக்கு, அடுத்து ஒரு இச்சு. அதே மாதிரி இங்கே இல்லு வந்திருக்கு, இப்பு வந்திருக்கு, அடுத்து ஒரு இப்பு இல்லையா? அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? ஈரொற்று மெய்மயக்கம். அப்போ இந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வாழ்க்கை அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அது ஈரொற்று மெய்மயக்கமா அப்படின்னா ஆமாம், நிச்சயமாக. இல்லு, இக்கு, அடுத்து ஒரு இக்கு வந்திருக்கு, இக்கு கூட்டல் ஐ தான் இல்லையா? இதற்கும் அதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் அப்படின்றது தான். நகர 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 வேறுபாட்டினை அறியாமல் எழுதுவதால் ஏற்படும் பிழையை மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒலி தான் இல்லையா? ஒரே மாதிரியான ஒலி மரபுகளை கொண்ட அந்த முறைகளை கொண்ட எழுத்துக்களை மாற்றி நாம் பயன்படுத்தும் போது அதற்குரிய அர்த்தமே மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு, தன்னெழுத்து பிழை எழுத்து இரண்டுடன் சேர்ந்து வரும் எழுத்துக்களும் உள்ளன. குற்றம், மேற்கு, இன் அன்னம், அன்பு அப்படின்றதெல்லாம் என்னது? இந்த மெய்மயக்கத்துக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பகுதி நமக்கு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வானம் அப்படின்ற வார்த்தையும் உண்டு, வானம் அப்படின்ற வார்த்தையும் உண்டு இல்லையா? அப்போ ஒன்று ஆகாயத்தை குறிக்குது, இன்னொரு வானம் அப்படின்றது வெடியை குறிக்குது இல்லையா? ஆகாய வான வேடிக்கை அதெல்லாம் குறிக்குது. அப்போ இதைத்தான் மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலே வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்கள், அதை பற்றின புரிதலோடு நாம் பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த மயங்கொலி பற்றிய ஒரு புரிதலும் நமக்கு இருக்கணும். புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் காசா தாபா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை வழி மிகுதல் அப்படிம்பாங்க. தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய் அப்படின்னு இத்து நடுக்க வந்துருவாப்புல. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது? வல்லின எழுத்து மிகுந்து வருது, அதுக்கு பேர் வழி மிகுதல். இது போன்ற சில இடங்களில் மெல்லின மிகுதலும் உண்டு. குறிப்பாக ஞா, ஞா, நா, மா என 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகுந்து வரும் அப்படின்னு 4 மெல்லின எழுத்துக்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறாங்க. அதற்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகளும் நமக்கு சொல்கிறாங்க. எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். மெய்மயக்கம் அந்த தலைப்பே தான். மெய்ஞானம், கொய்மலர், செய் நன்றி அப்படின்றது. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யாரா லா முன்னர் மெல்லினம் மிகும். என்னதெல்லாம்? யா, ரா, லா. வேங்குழல், கூர்ஞ்சிறை, பாழுங்கிணறு, புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லெழுத்தும் மிகும். புளிங்கரி, புளிஞ்சோறு அப்படின்றது. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்கள் முன்னர் மெல்லினம் மிகும். மாம், பழம், விளங்காய். பூ என்னும் பெயருக்கு முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூங்கொடி, பூஞ்சோலை, பூந்தொட்டி. சில எடுத்துக்காட்டுகள் தான், நாம் ஏற்கனவே இது எல்லாத்தையுமே பார்த்தது தான் இல்லையா? அப்போ மெல்லின எழுத்துக்கள்லையுமே இந்த மாதிரியான மாற்றங்கள் உண்டு அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இறுதியாக ஒரு சில புத்தக வினாக்கள், பிழை மற்றும் அதற்குரிய திருத்தம். அந்த டேப்லர் காலமை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த வல்லினம் மிகுந்து வருதல், மிகாமல் வருதல், புணர்ச்சி விதி, இதெல்லாம் அடிப்படையாக
ஒரு சொற்றொடராக நான் படிக்கும்போது அது சரியா இல்லையா அப்படின்னு எனக்கு அடையாளப்படுத்த முடியலை. ஒரு இடத்துல வல்லின எழுத்து போட்டு பார்த்தாலும் சரின்னு தான் தோணுது, இல்லாமல் இருந்தாலும் சரின்னு தான் தோணுது. இந்த கன்ஃபியூஷன் நிச்சயமாக எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ அதை பற்றின புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, தொடர்ந்து நாம் புத்தகங்களை வாசிக்க 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 தான் அது நமக்கு அர்த்தப்படும் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விக்கு ஆப்ஷன்லேருந்து போயிடணும், நாளையும் ரீட் பண்ணணும், அதுலேருந்து நாம் ஒமிட் பண்ணணும், இது வராது இது வராது அப்படின்னு. அதுக்கு ஒரு நிதானம் நமக்கு நிச்சயமாக தேவை. விதிகள் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா விதிகளையும் நாம் படிச்சிடலாம். அந்த விதிகளை கொண்டு போய் நாம் பயன்படுத்தி ஒரு தெளிவான பதிலை நிச்சயமாக எடுக்க முடியாது. விதிகள் கேள்விகளுக்கான தனி பதில்களாக நாம் படித்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த பிழை திருத்தம் அப்படின்ற இந்த பகுதிக்கான புரிதல் அப்படின்றது தொடர்ந்து புத்தக வாசிப்பு தான் நமக்கு கொண்டு வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியை சாரும். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியை சாரும் அப்படின்னு வருது. பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார். பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார். இந்த பகுதியை படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லும்போதே வல்லினம் மிகுந்து வந்துடும். சரியா? அதையே நாம் அடையாளப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம மொழி பயன்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திடுது. இந்த பகுதியில் கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டிலாம் சொல்ல மாட்டோம், இப்படி கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும். அரசு பணிலாம் வராது இல்லையா? சொல்லும்போதே நமக்கு ஒரு முழுமைத்தன்மை கிடைக்கல. அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும். ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இந்த இடத்துல நமக்கு விடுறாங்க. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. மக்களை லட்சிய பார்வையிலே அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு. மக்களை லட்சிய பார்வையிலே அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு அப்படின்றது. வன்மை அப்படின்னா என்னது? வலிமை அப்படின்னு சொல்லலாம். இதே இது 3 சொல்லினா வந்தால் வள்ளல் தன்மை அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்துவாங்க இல்லையா? அப்போ எழுத்து மாற்றமும் அர்த்தத்தை மாற்றிடும். அதே நேரத்தில் வல்லினம் மிகுந்து வருதலும் மிகக்கூடிய இடத்துல மிகாமல் வருதலும் சொல்லினுடைய அர்த்தத்தை மாற்றிடும் அப்படின்றது தான். பெண்கள் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்த வேண்டுமெனவும் கடல் கடந்து செல்லக்கூடாதெனவும் கூறி வந்தனர். பெண்கள் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்த வேண்டுமெனவும் கடல் கடந்து செல்லக்கூடாதெனவும் கூறி வந்தனர் அப்படின்றது தான். அப்போ இந்த மாதிரியான பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புத்தகத்தில் நிறைய இருக்குது. பழைய கேள்வித்தாள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம மறுபடி சொல்கிற மாதிரி வாசித்தல் மூலமாக தான் ஒரு தெளிவுக்கு நாம் கொண்டு வர முடியும். கடந்த வகுப்பில் வல்லினம் மிகக்கூடிய இடங்கள், வல்லினம் மிகாத இடங்கள், மெய் மயக்கம் வரைக்கும் இப்போ நாம் பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இலக்கணத்தரமான தலைப்புகள், ரொம்ப ஆழ்ந்து படிக்க வேண்டியது, கொஞ்சம் கடினமான தலைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ரொம்ப சுலபமாக வழக்கு மொழியை ஒப்பிட்டு நாம் படிக்கக்கூடியது தான் இல்லையா? அப்போ கொஞ்சம் நாம் சுற்றி பேசக்கூடிய மொழி, நாம் வாசிக்கக்கூடிய புத்தகங்களில் ஒரு தெளிவுத்தன்மையை இருந்து அதை கொஞ்சம் ஆழ்ந்து நாம் படித்தாலே இந்த மாதிரி பகுதிகளை உட்காந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சுலபமாக கடந்து போயிடலாம். சரியா? அப்போ அதற்குண்டான அந்த பண்பு, அந்த திறனை நம்ம வளர்த்தெடுத்துக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் வாசிக்கணும், செய்தித்தாள்கள் வாசிக்கணும், செய்தி வாசிப்பை கொஞ்சம் நுண்ணோக்கி கேட்கணும். அப்படி கேட்கப்படுற பட்சத்தில் இந்த வார்த்தை இப்படி தான், இந்த இடத்துல இந்த அளவில் தான் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதுதான் மொழியினுடைய அழகும் கூட இல்லையா? அப்போ மதிப்பெண்கள் கடந்து ஒரு மொழியினுடைய அழகியல் தெரிந்தால் தான் அதனுடைய பயன்பாடு முழுமை பெறுது. அதனுடைய பயன்பாட்டின் மூலமாக நாமும் ஒரு பெருமிதத்தை அடையலாம் அப்படின்றது தான். அப்போ அந்த வகையில் ஒரு மொழி எந்த அளவில் எங்கே பயன்படுத்தப்படணும், எந்த சொல் அந்த இடத்துல மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவுத்தன்மை நமக்கு தேவை. அதற்கு நிறைய சொற்கள் நமக்கு அறிமுகமாகணும்.
இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தாய்மொழி அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் சொல்லியிருந்தாலும் நிறைய வார்த்தைகள் நமக்கு சொல்ல தெரியாது, அதற்கான அர்த்தத்தை சொல்ல தெரியும். எடுத்துக்காட்டுக்கு தார்மீகம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏற்கனவே நிறைய இடங்களில் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த தார்மீகம் அப்படின்ற வார்த்தை நம்ம வழக்கு மொழியில் நிறைய பயன்படுத்த மாட்டோம். விழுமியங்கள், ஆகச்சிறந்த, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பேசும்போது டக்குன்னு பயன்படுத்தும்போது அது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆனால் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்ற இடம் அறிந்து சரியான இடத்துல பயன்படுத்தணும். இப்போ தமிழில் நமக்கு அறிமுகப்படுத்தப்படாத, நமக்கு இவ்வளோ வயது கடந்திருந்தாலும் அறிமுகமே இல்லாத வார்த்தைகள் நிறைய இருக்குது. அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த கால அறிஞர்கள் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. தற்கால கவிஞர்களும் அவங்களுடைய புத்தகங்களில், கவிதைகளில், ஹைக்கூக்களில் நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க. படிக்கும்போதே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ நாள் இது தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கிற அளவிலான படைப்புகள்லாம் இப்போவும் வெளிவந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சீக்கிரம் இந்த விஷயங்களெல்லாம் கற்று வச்சுட்டு அரசு பணி, ஒரு நல்ல பதவியில் போய் அமர்ந்துட்டு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறதுக்கான ஒரு சூழல் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நல்ல தலைப்பில் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.